கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் முன்னுரையிலே கேட்டது போல பொது காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறை வார்த்தைகள் கிறிஸ்தவ படிப்பினையினுடைய சாராம்சம், மைய கருத்து என்ன என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. இந்த 3 வாசகங்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்ததாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மத்தேயு நற்செய்தியிலேயே எந்த நற்செய்தி எடுத்துக்கொண்டாலும் இயேசுனுடைய வாழ்க்கை 3 வருட பணிகாலமாக அவர்கள் இருக்கிறது, அவரோட அடங்கி இருக்கிறது. 3 வருட பணி செய்தவராக இருக்கிற பார்க்கின்றோம். இந்த 3 வருட பணியிலே அவர் படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி போட்டு மக்களுக்கு கொடுத்தது இந்த மத்தேயு நற்செய்தி 5ஆம் 6ஆம் அதிகாரத்திலே. மற்றதெல்லாம் அவருடைய புதுமைகள், அவருடைய உவமைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய பாடுகள், மரணம், இதுகளை பற்றி சொல்லும். ஆனால் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே என்னுடைய மக்கள், என்னை பின்பற்றுகின்ற மக்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரங்களாக அமைந்திருக்கின்றது. இன்று நாங்கள் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து இன்று நாங்கள் கேட்டோம். எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளை கேட்டாலும் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த இயேசுநாதர் சொன்ன படிப்பினைக்கு பேர் என்ன? இயேசுநாதருடைய மலைப்பொழிவு இல்லையா? மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவாங்க. மலைப்பிரசங்கம் சொல்லுவாங்க. இந்த பிரசங்கத்திலே பார்க்கின்றோம், சீடர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, அதுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இயேசுநாதர் படிப்பிக்கிறார். இந்த அந்த இதில் பாருங்கள், தெரியுது, படத்தில் தெரியுது வடிவில். இதுக்கு முதல் நாள் இந்த கிழமை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நற்செய்தி எடுத்து பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் தன்னை பின்பற்றுவதற்காக, தன்னுடைய பணியை தனக்கு பின் ஆற்றுவதற்காக சீடர்களை, அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அவர்களுக்கு ஒரு ஆர்டினேஷன், இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்டினேஷன் மாதிரி, இந்த சீடர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் செரமனி. அந்த ஆர்டினேஷன் செரமனியில் இயேசுநாதர் இந்த பிரசங்கத்தை கொடுக்குறார், மலை பிரசங்கத்தை. நீங்கள் என்னை பின்பற்றி வர்றீங்களா, நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மலை பிரசங்கம் இந்த உலகத்திலே பலரால மெச்சப்பட்ட ஒரு மலை பிரசங்கமாக இருக்கிறது. பலர்கள் வாழ்ந்த ஒரு மலை பிரசங்கமாக இருக்கிறது. இயேசுனுடைய படிப்பினையிலே பல மேதைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், அவர்கள் இந்த மலை பிரசங்கத்தை எடுத்து வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, பிற சமயத்தவர்களும் இந்த மலை பிரசங்கத்தினாலே கவரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஜென்ரலாக பார்க்கும் பொழுது, இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏற்றுக்கொள்வது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஏற்றுக்கொள்வது. இயேசுநாதர் எங்களை இப்படித்தான் இருக்க சொல்கிறாரா? நாங்கள் துன்பப்படத்தான் வேணும்னு ஆசைப்படுறாரா? நாங்கள் கண்ணீர் வடிக்கணும்னு ஆசைப்படுறாரா? நாங்கள் ஏழைகளாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரா இயேசுநாதர்? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இந்த 8 பேர்களும் மிகவும் முக்கியமானது. நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் காலையிலிருந்து படுக்க போக வரைக்கும் மாடாக உழைக்கிறோம், பல்வேறு காரியங்கள் ஈடுபடுறோம். எதுக்கு? நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்களுடைய எதிர்கால மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றதுக்காக. இயேசுநாதரும் அப்படி ஒரு நிலையான மகிழ்ச்சி, உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி 8 இந்த பேறுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார் ஆண்டவர், இன்றைக்கு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். லூக்காஸ் நற்செய்தியில் இதை சொல்லு, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லுவார். நற்செய்தியில் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்ட்டு நாம் ஏழையாக இருக்கணுமா? காசு இருக்கக்கூடாதா எங்களுக்கு? நாங்கள் நல்ல வீட்டில் வசிக்கக்கூடாதா? எங்களுக்கு கார் பங்களா இருக்கக்கூடாதா? சிம்பிளாக ஊற்ற விட தான் எடுத்துகிட்டு இருக்கணுமா? அப்படியா? இல்லை. ஆண்டவர் சொல்ல வர்றார் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால்
நீ கடவுளை நம்பி வாழ்றவனாக இருக்கணும். கடவுள் தான் உன்னுடைய ஆதாரம். நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன்டா, இது கடவுள் போட்ட பிச்சு. எனக்கு டிபெண்டன்ஸ் ஆன் காட், அதுதான் முக்கியமானது. கடவுளை நம்பி இருக்கணும். நீ உன்னுடைய பணத்திலேயோ, உன்னுடைய சொத்துலேயோ, உன்னுடைய செயற்பாடுகள்லையோ, உன்னுடைய படிப்பிலேயோ, உன்னுடைய அதுல இல்லை, கடவுள்ல நீ நம்பிக்கை வச்சுக்கணும். நாவிம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. சரியா? அதுதான் முக்கியம். உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்குது? உன்னுடைய ஆதாரம் எங்க இருக்குது? பணத்தில் இருக்குதா? உன்னுடைய பதவியில் இருக்கா? உன்னுடைய சொத்துல இருக்குதா? இதுல இருக்கு உன்னுடைய ஆதாரம். கடவுள் தான் என்னுடைய ஆதாரம். அதுதான் முக்கியமானது. அதனால தான் சீடர்களை கூட அவர் பணிக்காக அனுப்பும் பொழுது, நீ கையில பர்ஸ் கொண்டு போகக்கூடாது, ஒரு துணிக்கு மேல கொண்டு போகக்கூடாது, சாப்பாட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்டா. சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ கையில் பர்ஸ் இல்லாமல் இங்கிருந்து போக முடியுமா? மன்னருக்கு போக முடியுமா? யார் பண்ண போக முடியுமா? இல்லையே, வேணும் தான் எங்களுக்கு. ஆனால் என்ன சொல்ல வரன்னு சொன்னா, உன் நம்பிக்கையெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. நம்பிக்கை என்னல இருக்கணும், ஆண்டவரில் இருக்கணும், உன்னை அனுப்பின ஆண்டவரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த காலத்தில் எங்களை நம்பிக்கையெல்லாம் போயிடுது, வேற 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 எங்கேயோ போயிடுது எங்களுடைய சிந்தனைகள்லாம். காசு இல்லாமல் வாழ்க்கையில் காசு தான் கடவுளடா அப்படின்னு படிக்கிறான் எல்லாரும் இல்லையா? அப்படி போயிடக்கூடாது. கடவுள் தான் மூதாளர், அவர் தான் முதல். அதுதான் அன்றைக்கு இளையரின் உள்ளத்தில் அந்த உள்ளம் ஆண்டவர் முன்னிலையில் நான் எவ்வளவுதான் நிறைய இருந்தால் எனக்கு ஆண்டவர் முன்னிலையில் நான் என்னை ஏழ்மையோடு நான் சமர்ப்பிக்கணும். ஆண்டவரே, நீர் தான் என் ஆதாரம், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த முதலாவதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கும் துயருருவோர் பேறு பெற்றோர் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். துயருருவோர் பேறு பெற்ற அப்ப நான் துயரிட்டு கொண்டே இருக்கணுமா, துன்பம் அடைஞ்சு கொண்டே இருக்கணுமா அப்படியா சொல்றார் ஆண்டவர்? இல்லை இல்லை, துயருருவோர் பேறு பெற்றோர் நீங்கள் ஆறுதல் அறிவீர்கள் சொன்னால், துயரப்படுவோர் எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் துயரப்படணும். பவுலடிகார் அழகாக சொல்லுவாரு, மனிதர்களாக பிறந்தவர்களில் இயேசுவை தவிர மற்ற எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க. நாங்க பாவம் செய்யக்கூடியவங்களா? நாங்க எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்களா? நீங்களாம் பாவம் செய்யக்கூடியவங்களா? நீங்க பாவம் செய்யறதா? நீங்க ஒருத்தர் பாவம் செய்யலன்னு அந்த மாதாசுரத்தை தூக்கிட்டு வச்சிடலாம், அவங்களும் வச்சிடலாம் கொண்டு போய். எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும் என்று சொன்னால் நாங்கள் மனத்துயர் அடையணும். என்னுடைய பாவத்துக்காக நான் மனத்துயர் அடையணும். என்னுடைய பிள்ளைகிற பாவத்துக்காக நான் மனத்துயர் அடையணும். இந்த உலகத்தின் பாவங்களுக்காக நான் மனத்துயர் அடைய. நாங்கள் செவமெல்லாம் இருக்குல்ல, நக்கருணை ஆண்டவருக்கு உட்பு கொடுப்பு உலகத்தின் பாவங்களுக்காகவும் அந்த செவம் ஒன்று இருக்குல்ல, இருக்குது. இதுதான் அந்த துயர். சும்மா போயிட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு சுவாமி நான் பாவி இருக்கிறேன் மன்னியும் அப்படின்னு சொல்லிவிட்டு செபத்தை பாடமாக்கிட்டு வந்துச்சுன்னா அது இல்லை. மனத்துயர் அடையணும். நீ நான் செய்த பாவம் இது தப்பு, நான் பிழை செய்துட்டு ஆண்டவரை உமக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக, பரலோக தந்தைக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லி துயர் அடையணும் நீ. அதுதான் அர்த்தம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, துயர் உருவோர் பேறு பெற்றோர் அப்படி, மனத்துயர் உருவோர் பேறு பெற்றோர். உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய குடும்பத்தினுடைய பாவத்துக்காக, உன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்காக, இந்த உலகத்தின் பாவத்துக்காக நீ மனத்துயர் அடைந்து ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவனுக்கு ஆறுதலை கொடுப்பார். இதுதான் மூன்றாவதாக கனிவுடையோர் பேறு பெற்றோர் அப்படின்னு. கனிந்த உள்ளம், கனிந்த உள்ளம் போ. கல்லான இதயத்தை எடுத்து விடு, கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. பாட்டு கேள்விப்பட்டீங்களா? தவக்காலத்தில் படிப்பீங்க தானே அந்த பாட்டு? படிப்பீங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கனி உள்ளவங்களுக்கு உலகமெல்லாம் சொந்தமா இருக்குமா? யாருக்கெல்லாம் அந்த கனிந்த உள்ள இருக்குதோ, கனிமையான உள்ள இருக்குதோ, அவங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்ன நிறைய சொந்தங்கள் வந்து சேருமா. சரியா? ஆண்டவர் சொல்றாருல, நீங்க என்னிட்ட இருந்து கற்றுக்கொள்ளு, நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன் என்று ஆண்டவர் சொல்றாருல. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் தான் இயேசுவே ஆண்டவர் உச்சரிக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு சொத்துக்கு எவ்வளவு சொந்தங்கள் இருக்கு இயேசுக்கு. இயேசுக்கு எவ்வளவு சொந்தங்கள் இருக்கு இந்த உலகத்தில். நீங்களா இயேசுடைய சொந்தங்களா இல்லையா? இயேசுடைய சொந்தங்களா இல்லையா நீங்களாம்? ஏன்? அவருக்கு கனிந்த உள்ள இருக்குது. யாராவது இதுக்குள்ள எனக்கண்டு யாரும் இல்லையே, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கென்று யாரும் இல்லையே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கல்தான இதயம் இருக்குது, கனிந்த உள்ள இல்லை. புரியுதா?
யாராவது தனிமையில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் தனிமையாக இருக்கிறேன் அந்த உலகத்தில் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களோட உள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு. ரைட்? கனிந்த உள்ளம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு உலகமே சொந்தமாகும் அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறார். நீதி நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவார் பேறு பெற்றோர். நீதிக்காக எது சரியோ அதை செய்யணும். நான் இந்த பிள்ளைகளுக்காக சில நேரத்தில் நாங்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது சொல்கிறது, நீ வாழ்க்கையில் 2 பேருக்கு தான் பயப்படணும். வாழ்க்கையில் 2 பேருக்கு தான் பயப்படணும். யாருக்கு? அம்மா அப்பாக்கா? படிப்பில் ஆசிரியருக்கா? பிரின்சிபலுக்கா? ஃபாதருக்கா? இல்லை 2 பேர் தான் பயப்படும். ஒன்று படைச்ச கடவுளுக்கு, 2 பாப்பா சொல்றீங்க. எதுக்கு? மனசாட்சிக்கு. இது 2 பேர் தான் வாழ்க்கையில் பயப்படணும். மற்றவங்களுக்கெல்லாம் இது 2 நீ சரியா செய்தீன்னு சொன்னா மற்றவங்க மேல மரியாதை வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வந்துகிட்டு இருக்கும். எது சரியானதோ அதை செய்யணும். நீ இல்லைங்களா? இந்த உலகம் அப்படி சொல்லி தரல எனக்கு. எது லேசானதோ அதை செய். எப்படி குயிக்கா போகலாமோ அதை செய். சரிப்பலைன்னு சொல்லி தரல எங்களுக்கு உலகம். புரியுதா? எது சரியானதோ அதை நாங்கள் அதுதான் இயேசு சொல்லித்தாரார் எங்களுக்கு. இயேசு பிள்ளைகளை எது சரியோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு பிரச்சனைகள் காத்துட்ருக்கோம். மற்றவர்கள் வெறுப்பார்கள், ஒதுக்கி வைப்பாங்க, எங்களோட சேர மாட்டாங்க. பட் ஆனால் கடவுள் விரும்புகிறார்ல, கடவுள் விரும்புகிறார்ல, என்ன படைச்ச கடவுள் விரும்புகிறார், அதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்யா? இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இது கடவுளுக்கே ஒரு உரிய குணம். அது இரக்கம் என்பது கடவுளுக்கே ஒரு உரிய குணம். அது சரியா? அந்த குணத்தை நாங்கள் கொண்டிருக்கணும்னு சொல்லி கடவுள் ஆசைப்படுறாங்க. இந்த மத்தேயு நற்செய்தியிலே உங்கள் படைத்த கடவுள் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளவராக இருக்குன்னு சொல்லுவார். லூக்கா நற்செய்தியிலேயே கடவுள் இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க. அதனால் அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுபடுறேன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற புண்ணியத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அதே போல சக்தி நாங்கள் செய்கிற பாவத்துக்கு இருக்குது. மறந்துடக்கூடாது. சரியா? நாங்கள் செய்கிற பாவத்துக்கும் சக்தி இருக்குது. இதில் இருந்து நாங்கள் இந்த தண்டனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும்னு சொன்னால் எங்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேணும். ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு வேணும்னு சொன்னால் நீ இரக்கம் காட்டணும். இட்ஸ் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்தா தான் கிடைக்கும். ஆனால் இரக்கம் இஸ் அவைலபிள். மெர்சி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஆனால் நீ கொடுக்கும் பொழுது தான் உனக்கு கிடைக்கும். நீ கொடுக்கும்போது தான் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீ இரக்கத்தை கொடு, நீ இரக்கம் உள்ளவனாயிரு, உனக்கும் அதே இரக்கம் கிடைக்கும். உனக்கும் அதே இரக்கம் கிடைக்கும் ஆண்டவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் கடவுளை காண்பார். தூய்மையான உள்ளம். நாங்கள் பூசை வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு செபம் இருக்குது. ஆண்டவரே இரக்கமுள்ள ஆண்டவரே, தகுதியற்ற உள்ளத்தோடும் கரைபடிந்த கரங்களோடும் உமக்கு பலியொப்பு கொடுக்க வருகிறோம். என்னை தகுதியுள்ளவனாக மாற்றி என்னை கழுவிரலம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பூசை வைக்கிறதுக்கு போல நாங்கள் ஃபாதர்மார் இந்த செபத்தை சொல்லுவோம். இந்த தூய்மை மனசில் தூய்மை இருக்கணும். மனசில் தூய்மை இருக்கணும். புரியுதா? ஆண்டவரும் பார்க்குறோம், எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு சாட்டை பின்னி அடிக்கிறாரு. சாட்டை பின்னி அடிக்கிறாரு, தூய்மைப்படுத்துறாரு, ஆலயத்தை தூய்மைப்படுத்துறாரு. எங்கட ஆலயம் தூய்மை இல்லைன்னா, இந்த ஆலயம் தூய்மை இல்லைன்னா ஆண்டவர் இயேசுவும் சாட்டை பின்னி எங்களுக்கு அடிப்பார். சின்ன சின்ன துன்பங்களை அனுப்பி அடிப்பார் எங்களுக்கு. நீ உன்னை தூய்மைப்படுத்தணும். ஒன்று மனசு நாறுது, நாட்டம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு. நாட்டம் அடிக்கிற மனசில் ஆண்டவர் வருவாரா? ஆண்டவர் வருவாரா? வரமாட்டார். நீ ஆண்டவரை உணரணும்னு சொன்னால், ஒன்று உள்ளத்தில் நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும்னு சொன்னால், மற்றவர்கள் உன்னில் ஆண்டவரை உணரணும்னு சொன்னால் உன்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார் அப்படின்னு சொல்லி தாவீது அரசன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான் 51வது சங்கீதத்தில், ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தை என்னுள்ளே உருவாக்கும். இந்த 12 கோத்திரங்களை நான் ஆண்டு வழிநடத்தணும்னு சொன்னால் என்னுடைய உள்ள தூய்மையா இருக்கணும். வேற ஒண்ணு வேணா எனக்கு. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர்
உள்ளம் தூய்மையாக இருக்குதான்னு பாருங்கள். மனசில் சாந்தம் இருக்குதா, கனிவு இருக்குதா, இரக்கம் இருக்குதா, அன்பு இருக்குதா, மற்றவர்களை பற்றி தீமை நினைக்காமல் இருக்குதா, அல்லது பகைமையும் பொறாமையும் ஈகோவும் எல்லாம் நிறைஞ்சிருக்கா மனசில்? உன்ட மனசு நாரும், நாட்டம் அடைக்கும். ஆண்டவருக்கு எரிச்சலை கொடுக்காது. ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அமைதி ஏற்படுத்துவர் பெறு பெற்றோர். இது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அழைப்பு. இந்த உலகத்திலே மனிதர்கள் எங்கே பார்த்தாலும், டிவியை திறந்தானே, பேப்பரை திறந்தானே, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு அமைதி இல்லாத நிலை, ஒரு கொந்தளிப்பு, ஒரு தத்தளிப்பு. மனசுலையும் அப்படி தான் இருக்குது. மற்றவங்களோட மனசுலையும் நிறைய இருக்குது, எங்களுக்கு சுற்றி நிறைய இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. சக்கைவு பார்த்தீங்கன்னா, சக்கைவுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் மனசில் ஒரு வெறுமை, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரு. அமைதியின் தூதுவர்களாக இல்லையா? யாரும் குழப்பம் ஏற்படுத்துறவங்க மாறக்கூடாது. இந்த அமைதிக்கு இது ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ அமைதி ஏற்படுத்தணும். உடைய குடும்பத்தில் அமைதி இருக்கணும், உடைய உள்ளத்தில் அமைதி இருக்கணும், இந்த சமூகத்தில் அமைதி இருக்கணும். யாராவது அதுக்கு எதிராக போகிறாங்கன்னு சொன்னால் நீ ஆண்டவருக்கு எதிராக போகிறா. என்னால் எந்த குடும்பத்தில் நிம்மதி கெடுக்குதா, நீ ஆண்டவருக்கு எதிராக போகிறா. என்னால் எந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போதா, நீ ஆண்டவருக்கு எதிராக போகிறார். பிள்ளைகளே, பெற்றோரே, கணவனே, மனைவி, மாமாமாரே, மாமிமாரே, யோசிச்சு பாருங்க. உங்களால் இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போதா, நீ ஆண்டவருக்கு எதிராக போகிறா. நீ ஆண்டவருக்கு எதிராக போனால் ஆண்டவர் உன்னை தண்டிச்சுக்கணும். கவனமாக இருக்கணும். அமைதி ஏற்படுத்துறது உன்னுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கு. ஆண்டவர் கொடுத்த ஒரு பணி இது. இதுக்கு எதிராக நீ போறியா, ஆண்டவருக்கு எதிராக போறாங்க. ஆண்டவருக்கு எதிராக போறா. நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். நிறைய குடும்பங்கள் அமைதியிலிருந்து, மகிழ்ச்சியிலிருந்து, நிம்மதியிலிருந்து தத்தளிக்கிறாங்க. ஏண்டா குடும்பங்கள் அமைச்சோம் அப்படின்னு. அது பிள்ளைகளால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, மாமியால் பிரச்சனை, வந்தவனால் பிரச்சனை, போனவனால் பிரச்சனை, வேலை செய்யறதுல பிரச்சனை, மனசில் நிம்மதி இல்லை. இவங்களுக்காக விசேட விதமாக நாங்கள் மன்றாடுவோம். விசேட விதமாக அவங்களை மன்றாடுவோம். இறுதியாக என் பொருட்டு நீ இந்த படிப்பினைகளுக்கெல்லாம் நீ வாழும் பொழுது நீதியை நிலைநாட்டுறவனாக இருக்கிறா, அமைதியை நிலைநாட்டுறவனாக இருக்கிறா. அப்படி இந்த படிப்பினைகள் எல்லாம் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றா, உன்னுடைய பாவங்களுக்காக துயரப்படுற, நீ சரியானது வாழ்க்கையில் செய்கிற, இரக்கம் காட்டுறவனாக இருக்கிறா. இதெல்லாம் செய்யும் பொழுது என் பொருட்டு உங்களை மக்கள் இல்லாதது பொல்லாதது வசைப்பொழியெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்றார் ஆண்டவர். எப்படி ஃபாதர்? அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்கள் எப்படி எவ்வளோ காலத்துக்கு? கேள்வி விளங்குது எங்களுக்கு. உங்களோட மனசில் எழுற கேள்வி கேட்குது எங்களுக்கு. எவ்வளோ காலத்துக்கு சகிக்கிறது? எவ்வளோ காலத்துக்கு பொறுமையாக இருக்கிறது? உங்களுக்குரிய சம்பாவனையை ஆண்டவருடைய வாக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு சம்பாவனை இருக்குது. நீங்கள் பேறு பெற்றவர்கள். விண்ணரசிலே உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றார். மகிழ்ச்சி வருங்க. உங்களோட பேரை கெடுக்கிறாங்களா, நீங்கள் மகிழ்ச்சி வருங்க. உங்களோட குடும்பத்தில் மானத்தை கெடுக்கிறாங்களா, நீங்கள் மகிழ்ச்சி வருங்க. சரியா? உங்களை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் மற்றவங்கள்ட்ட அவதூறாக பேசுகிறாங்களா, கொசிப்பிங், நீங்கள் மகிழ்ச்சி வருங்க. உங்களுக்கான சம்பாவனை அங்கே இருக்குது. ஆண்டவர் எழுதி வச்சுக்க. அன்பான உறவுகளை, இத்தனை பேர் இருக்கிறீங்க, இல்லை 250 300 பேர் இருப்பீங்க. இந்த 8 பேர்களில் நான் இந்த ஒரு பேரை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா கை வசம் காப்போம். இந்த 8 பேரில் நான் ஒரு பேராவது வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கை வசம் காப்போம். 1 2 3. சின்ன பிள்ளை கை வசத்து பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டு கொடுங்கப்பா. சின்ன பிள்ளை எழுப்பி நின்றது, இந்த பிள்ளைக்கு விளக்கிச்சதோ விளங்கலையோ சின்ன குட்டியை ஒன்று எழுப்பி நின்று கையை தூக்குது. அந்த பிள்ளையை இறைவன் ஆசீர்வதிக்கணும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு, நான் இந்த 8 பேரில் எந்த பேரை நான் வாழ்கிறேன்? கிறிஸ்தவராக இருந்து தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.